வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? செவ்வாய்க்கிழமை ஈவினிங், மார்கழி மாதம், சிலு சிலுன்னு காற்று, சூடாக ஒரு காஃபி அருமையாக இருந்துச்சு. இப்போ தான் காஃபி சாப்பிட்டேன். காஃபியில் மேக்ஸிமம் சக்கரை போடாமல் இப்போல்லாம் மேக்ஸிமம் சாப்பிட்றது. 94 கிலோங்க. 99லேருந்து 98, 97 அப்படியே வந்து இப்போ இன்னி வெயிட் போட்டு பார்த்தா கரெக்டாக 94 கிலோ. பட் எடை குறைஞ்சது தெரியாது. ஒரு 20 கிலோ 10 கிலோ குறைஞ்சாலும் தெரியும். ஏன் சொல்லுங்க? ஏன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? சொல்லு. ஒரு அண்டா நிறைய தண்ணி இருக்கு. அதுலேருந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்தோம்னா தெரியாது. ஒரு பக்கெட்டில் மொண்டு எடுத்தோம்னா தான் தெரியும். அந்த மாதிரி தான் நான் 1 கிலோ 1/2 கிலோ இப்படி நான் அண்டான்றாங்க என்ன இன்டெரக்டாக. எக்ஸாம்பிள் சொன்னேன். இல்லை நீ நானும் குண்டா தான் இருக்கேன், உங்களை மட்டும் நான் சொல்லலை. நீ கொஞ்சம் இடம் கம்மி பண்ணியிருக்கேன், இவங்களும் கம்மி பண்ணி இவங்க எவ்வளோங்க இப்போ நேற்று போட்டு 86லேருந்து இப்போ வந்து 80 வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 79 5 கிலோ. அப்போ ஒரு குண்டான்லேருந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்தால் தெரியாதுங்க. அந்த குண்டான்லேருந்து பாதி குண்டான் தண்ணியை கொட்டினா தான் அந்த குண்டானோட அளவு தெரியும். நான் அண்டானா நீ குண்டான் போதுங்க. நைஸாக நான் அண்டாண்டாங்க. ரைட், ஓகே. அப்புறம் நாளைக்கு கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வண்ணாரப்பேட்டில் நிறைய பேர், வண்ணாரப்பேட்டை குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே அவ்வளோ கிடையாது நம்மளுக்கு. நம்ம நட்பு வட்டாரமெல்லாம் அங்கே தான். பிறந்து வளர்ந்த இடம் குறுக்குப்பேட்டை, அங்கே தான். உனக்கு எங்கே? உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களே கிடையாது. பேசினா தான் ஃப்ரெண்ட்ஸுங்களே ஏன் 1 2 இருப்பாங்க, அது கூட பேச மாட்டாங்க. எப்போ நான் ஒருத்தர் பேசுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு அங்கங்கே போகிறேன்னா, இப்போது ஒர்க் பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வேலையை விட்டு வந்துட்டேன்னா அந்த டச்சு விட்டு போச்சு. அது மாதிரி ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் போச்சு. அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு அது மாதிரி தான் டெவலப் பண்ண முடியல. லேடிஸ்க்கு அப்படின்னா கல்யாணம் ஆகிடும், புருஷன் குழந்தைங்க அப்படி போயிட்டாங்க. ஆனால் ஜென்ஸுக்கு மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கண்டினியூ ஆகும். லேடிஸுக்குன்னு இருக்கும், சில பேர் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? ஓடு, இந்த கொசு நிறைய இருக்குது எங்கே தானாலும். அப்புறம் நியூ இயர்க்கு எங்கே போகிறீங்க? அடுத்தது இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே நியூ இயர் முடிஞ்சோடனே பொங்கல். மாதிரி போயிட்டே இருக்கும், கடகடன்னு போயிடும். அந்த பொங்கல் எடுத்து என்னது அவ்வளோதான். ஒரு 26 குடியரசு தினம் வரும். அத்தோட மார்ச் வந்து ஏப்ரல் எதுவுமே ஃபெஸ்டிவல் கிடையாது. மார்ச் இல்லை, ஏப்ரல் தமிழ் நியூ இயர், தெலுங்கு நியூ இயர் அந்த மாதிரி வரும். தமிழ் நியூ இயர். ஆமாம், அது முடிஞ்சிச்சுன்னா அத்தோட நேரம் எங்கே ஆயுத பூஜை போகும். அப்புறம் எதுவும் கிடையாது. நடுவில் பெருசு ஆகஸ்ட் 15 அந்த மாதிரி தான் லீவு. ரைட், ஓகே. நான் ஆக்சுவலாக நாளைக்கு கிறிஸ்மஸ் ஹாப்பியாக கொண்டாடுங்க. கேக்கெல்லாம் எல்லாம் செய்வீங்க. அடுத்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு வந்து கேக் ஆர்டர் கொடுங்க, நாங்கள் செஞ்சு தரோம். வீட்டில் பர்த்டே கிட்டே எதுனா சொல்லுங்கள். என் மருமக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 20ஆம் தேதி மேலே. நியூ இயருக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில். எத்தனை வருஷமாக போகிறோம் நம்ம இங்கே வந்து 25 வருஷம் போயிருக்கோம். 25 வருஷமாக ஒரே கோயில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் போவோம். அதே மாதிரி வழக்கமாக நீங்களும் சில கோயில் போவீங்க இல்லையா? அது எந்த கோயில் சொல்லுங்கள்? திருச்சியில் இருக்கிற சமயபுரம், ஸ்ரீரங்கம், உச்சிப்பிள்ளையார் கோயில் போவீங்க. சென்னையில் இருக்கிற திருவருக்காடு, மாங்காடு, அப்புறம் நிறைய கோயில் பக்கத்தில் இருக்குது. கபாலீஸ்வரர், பார்த்த சாதிகளும் கூட்டம் வழியும். ஆனால் நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி எனக்கு ஆசை இருக்குது. இந்த நியூ இயரில் எப்பயாச்சும் எந்த நியூ இயராக இருந்தாலும் காலையில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போகிறோன்னா அந்த ஒவ்வொரு கோயிலாக நிறைய கோயில் போயிட்டு வரணும்னு ஆசை இருக்குது. ஃபுல் டே காலையில் போய்ட்டு சாயங்காலம் வரணும். எவ்வளோ கோயில் முடியுமோ அன்றைக்கி போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. எங்களுக்கு பீச்சுக்கு போனோம், பார்க்க போகணும் ஆசை கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக கோயிலுக்கு போனோம். எனக்கு ஆசை தான் எங்களை கூட்டின கோயிலாக சுற்றணுன்ட்டு. இன்னும் டைம் இருக்குது. இந்த காசி, ராமேஸ்வரம் அந்த கோயிலெலாம் போகிற டைம் வந்துச்சு நம்மளுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் போய்டுவோம். மேவரிக் வளர்ந்துட்டான்னு வச்சிங்களேன், கிளம்பி நாங்கள் போய்டுவோம். அடுத்து என்னென்னா, நியூ இயருக்கு ஆக்சுவலாக நிறைய கோயில் போன ஆசை. நான் இந்த நியூ இயர்க்கு போன வாட்டி போனோம். பாம்பன் சாமிக்கு போனோம், அறுபடை முருகர் போனோம், பெசன் நகர் போனோம். ஆனால் இந்த வாட்டி போக முடியாது. எனக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, பாம்பன் சுவாமி கோயில் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு பெங்களூர் கிளம்புறேன் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கோசரம். போயிட்டு 2ஆம் தேதி அங்கே ப்ரோக்ராம், 3ஆம் தேதி காலையில் தான் வருவேன். ஸோ இந்த வாட்டி இந்த அம்மாவில் எந்த கோயிலும் போக முடியாது. ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் போக முடியும். கேமரா ஸ்டார்ட் தான் நல்லாயிருக்கும். கை பிடிச்சி கை வலிக்குது. ரைட், ஓகே. அடுத்து என்ன? நாளைக்கு புதன்கிழமை என்பி எதனா சாப்பிட்லாம் இல்லையா? இவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற சண்டே, வெட்னஸ்டே மட்டும்தான். மற்ற நாளில் வந்து எங்கள் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. இவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க. முதல்ல வெறிகொண்டன்னு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சிக்கன் கூட நல்லா வெறிகொண்டு சாப்பிடுவேன், அது ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட்டு லவ்வர், சிக்கன் லவ்வர், அவ்வளோதான். அப்புறம் ஜி தமிழ் வந்து 29 தமிழா ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் போக போகிறோம். நான் போக போகிறேன்.
பட் இவங்களையும் கூப்பிட்டாங்க. என் சைடில் நானும், என் ஆப்போசிட்டில் வந்து மனைவியோ மகளோ இல்லாட்டி ரிலேஷன் யாருன்னா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்களை கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டாங்க. வந்து பேசுகிறான்ல நீ இதில் பேசுறது ஜாஸ்தி, கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ என்ன கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கார் தேவானந்த், அவரை கூப்பிட்டு போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, அது டிபேட் மாதிரி கூட இருக்காது. இந்த பக்கம் நகல் நட்சத்திரங்கள் எத்தனை பேர்னா 16 பேர் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ ரஜினி முனிஷ், சிவாஜி அந்தோனி, அந்த மாதிரி பிரகாஷ் ராஜ், நிறைய பேர் லுக் லைக்ஸ் எல்லோரையும் கூப்பிட்ருக்காங்க. இங்கே உட்காருவோம். அந்த ஆப்போசிட்டில் வந்து எங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அங்கே உட்காருவாங்க. நான் இந்த நகர் நட்சத்திரம் டி ராஜன் வேஷம் போட்டு மேடையில் ஆடுறதால உங்கள் குடும்பத்தாருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ அங்கே கேட்குறது நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஸ்டேஜில் நான் மேக்கப் போட்டுன்னு டிஆர் சரமாக ஆடுறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குங்க. அதில் என்ன கஷ்டம் இருக்குது, நான் நஷ்டம் இருக்குது. சில சமயம் நீ என்ன சொல்லுவேன், பார்க்க மேக்கப் போடுறது வீடியோலாம் பார்த்துருப்பேன், நீ அப்போ என்ன சொல்லியிருக்கீங்க என்கிட்ட? கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் உண்மை. பாவமாக இருக்கும் உண்மையாகவே. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் மேக்கப் போட்டு மக்களுக்காக, மக்களை சிரிக்க வைப்பதற்காக நாங்கள் ஆடுறோம். அதில் படுற கஷ்டங்கள் வேதனைகள் நிறைய இருக்கும். அன்றைக்கி ஒரே ஒரு தடவை தான் என் கூட வந்தாங்க. நான் எப்படி மேக்கப் போடுறேன், என் கூட இருக்க சக நடிகர்கள் எப்படி மேக்கப் போட்டு ஸ்டேஜில் ஏறுறாங்க, ஸ்டேஜில் ஏறப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு கைத்தட்டல் தட்டுவாங்க பாருங்கள், செம்மையாக கிளாப் பண்ணுவாங்க. நான் டிஆர் சார் மாதிரி டான்ஸ் ஆனேன்னா பொன்னாடி இவங்களும் அசந்து போயிட்டாங்க, இப்படி கை தட்டுறாங்கன்ட்டு. அந்த கைத்தட்டல் தான் ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரும். நீங்கள் வந்து யூடியூப்பில் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதும் இந்த பக்கம் கைத்தட்டதும் நேரில் வந்து நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என் ஒரு பிரதர் ஓ சிறுவயல் காரைக்குடி, அங்கேருந்து ஒரு பிரதர் நாங்கள் டான்ஸ் ஆடுறப்போ வந்தார். எங்கள் காரைக்குடியிலேருந்து இங்கே தேனாம்பேட்டைக்கு வந்துட்டு என் டான்ஸை பார்த்துட்டு போனார்னா, உங்கள் டான்ஸ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்னா உங்களையும் பார்த்து சொல்லிட்டு இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ என்னோடய டான்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரே ஸ்டெப்பு ஒரே டான்ஸு ஒரே மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல பிட்டு மாற்றி போடுவேன். ஷார்ட்ஸில் வந்து ஒரே மாதிரி போடுறதுல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் நீங்கள் வாங்க, ராஜா அண்ணாமலை மன்றம் அங்கே வந்து அடுத்த மாதம் லாஸ்ட்டில் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் இருக்குது, என் டான்ஸ் ப்ரோக்ராம். ஒரு 2 பாட்டு 3 பாட்டு நான் டான்ஸ் ஆடுவேன். இந்த குலசை, இந்த அது எந்த ஊர் அது, குலசேகரப்பட்டினம். அங்கே வந்து கலை நிகழ்ச்சி நடத்துவங்களுக்கு இங்கே வந்து ஒரு அவார்டு மாதிரி தருவாங்க. அப்போ என்னை டான்ஸ் ஆட கூப்பிடுவாங்க. அப்போ நண்பர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, லுக் லைக்ஸ் எல்லாம். அப்போ நாங்கள் ஆடுறது நீங்களும் வந்து பார்க்கலாம். நான் சொல்கிறேன், சென்னையில் இருக்க ராஜா அண்ணாமலை மன்றம் வரலாம். டிக்கெட்டு தான் 100 200 500 இருக்குது. நீங்கள் வாங்க, என் பேர் சொல்லி நேரம் உள்ளே கூப்பிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அங்கே பர்ஃபார்ம் பண்ணி இந்த வாட்டி இவங்களையும் கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கேன். நான் தேனம்பாட்டில் பண்ணுறப்போ ஸ்ட்ரீட்டில் தான் பண்ணுவோம். எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கும், மன்றத்தில் இருக்கும், ஒரு கல்யாணத்தில் இருக்கும். இவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. சரி, ஓகே, ஒரு நாள் கூட்டின்னு போய் டான்ஸ் ஆடுறதை பார்க்கணுன்ட்டு. ஓகே, அடுத்து என்ன பேசணுன்னா, புத்தாண்டுக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க எல்லாருமே அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், என்ன தான் நீங்கள் திட்டுவீங்க. நான் எந்த ரெசல்யூஷன் எடுக்கிறேன், ஆனால் அதை காப்பாற்ற முடியல. நான் வருஷங்கள் உருண்டோடுது, எடுத்த ரெசல்யூஷன் சில சமயம் காப்பாற்ற முடியும், சில சமயம் காப்பாற்ற முடியுது. இந்த வாட்டி என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன்? இல்லை, நான் எதுவும் யோசிக்கல. கோவப்படாமல் இருக்கணுன்ட்டா, நீ கோவப்படுறதில்ல. அதிகமாக பேசாமல் இருக்கணுன்ட்டா, நீ அதிகமாக பேசுறதில்ல. அதெல்லாம் நான் தான் என்ன தான் சொல்லணும். இன்னும் கம்மியாக பேசணுன்ட்டு பார்த்தீங்களா, இப்போ இன்னும் கம்மியாக பேசணுன்ட்டான். அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமேட்டு இவங்க பேச மாட்டாங்க. அடுத்த நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் என்ன எடுக்கணும்னா, நான் ஒரு 4-5 படத்தில் நடிக்க நான் விருப்பப்படுறேன், ஒரு பெரிய சேனலில் வரணும் அப்படிலாம் ரெசல்யூஷன் எடுத்து முயற்சி பண்ணுவேன். ஆனால் இவங்கள கேட்டால் இன்னும் பேச்சை கம்மி பண்ணுன்றாங்க. எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்படி கூட மனிதர்கள். பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சும்மா காஃபி சாப்பிட உட்காந்தேன், சரி எதாவது பேசணும்னு நினச்சி உங்ககிட்ட, அதான் பேசுகிறேன். நாங்கள் பேச உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களே? இதில் பதில் முன்னாடி கமெண்ட்டை சொல்லுவாங்க. ஓகே, பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.